بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏற்படக்கூடிய சூனியத்தின் பாதிப்புகள், கண்டிஷ்டியின் பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கான 10 வழிமுறைகளை குறித்து அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதாயிஉல் ஃபவாயித் எனும் நூலிலே அந்த 10 வழிமுறைகளையும் குறிப்பிட்டுள்ளார்கள். 8 வழிமுறைகளை குறித்து ஏற்கனவே நாம் பேசிவிட்டோம். இன்றைய இந்த வகுப்பில், இன்றைய இந்த வீடியோவின் வாயிலாக 9வது வழிமுறை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். இந்த 9வது வழிமுறை என்பது, நமக்கு யார் தீங்கிழைக்கிறார்களோ, நமக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களை நாம் பழி வாங்காமல், அவர்களை நாம் பழித்து கொள்ளாமல், அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுவிட்டு, நமக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு நாம் என்ன மாதிரியான உபகாரங்களை செய்ய முடியும், எப்படி நாம் ஒரு நல்ல முறையில் அவர்களோடு பழக முடியும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். எப்படி ஒரு மரம் கனிகள் நிறைந்த ஒரு மரத்திற்கு அது கல்லால் அடிபடும் பொழுது அது திருப்பி அடிக்காமல் கனிகளை தருகின்றதோ, அப்படிப்பட்ட கனிகள் நிறைந்த ஒரு மரமாக நமக்கு யார் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாம் நல்லதை செய்யக்கூடிய, நமக்கு யார் கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நல்லதை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பண்புகளை, சிறந்த ஒரு முன்மாதிரிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு சிறந்த ஒரு பழியாக இருக்கும். அவர்களுக்கு நாம் நம்முடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு ஒரு வருத்தம் மனதுக்குள்ள கண்டிப்பாக அந்த வருத்தத்தை அவர்கள் உணர்வார்கள். நான் தெரியாமல் இவருக்கு நான் கஷ்டத்தை கொடுத்து விட்டேன், நான் இவருக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், நான் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினேன், ஆனாலும் இவருடைய நல்ல குணம் இவர் என்னிடத்தில் பழி வாங்கவில்லை, என்னை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒருபோதும் யோசிக்கவில்லை, மாறாக எனக்கு அவர் உபகாரம் செய்கிறாரே என்று குறுகி அவர் வருந்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் கண்டிப்பாக தள்ளப்படுவார். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான ஒரு விளக்கத்தை சூரத்து ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். வலா தஸ்தவில் ஹஸனது வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமம் ஆகவே ஆகாது. நன்மையும் தீமையும் சமம் ஆகாது. யார் உங்களுக்கு தீமை செய்கிறார்களோ அந்த தீமையை நீங்கள் நன்மையை கொண்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் பகரமாக நன்மையை செய்து விடுங்கள். அப்படி செய்தால் என்ன ஆகும்? உங்களுக்கும் அந்த பகைவர்களுக்கும் மத்தியில் இருந்த அந்த குரோதம் எல்லாம் நீங்கி உங்களுடைய உற்ற நண்பர்களாக, உற்ற தோழர்களாக, உங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். பொதுவாக அன்பளிப்புகள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன? அன்பளிப்புகளை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தஹாப்பவ், ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக நீங்கள் பரஸ்பரம் அன்பை செலுத்த முடியும். அப்ப அன்பளிப்பு என்பது அது அன்பை வெளிப்படுத்துவதற்கான அன்பு அளிப்பு, அப்படிதானே? அன்பளிப்பு என்பது அன்பை
நாம் காட்டுவது, அன்பை பரிமாறிக்கொள்வது என்பதற்கான அடையாளமாகத்தான் அன்பளிப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கின்றோம், நாம் ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறோம் என்றால் அவருடைய உள்ளத்துல நம்மை குறித்து ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும், நமக்காக அவர் துஆ செய்வார். இது சாதாரண மனிதன். அதே நம்முடைய எதிரியாக இருந்தால் நாம் அவரை மன்னித்து விட வேண்டும். நாம் அவரை மன்னித்து அவருக்கு உபகாரம் செய்துவிட வேண்டும். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் மக்கத்து காஃபிர்கள் சொல்லா துயரங்களை கொடுத்தார்கள். ஆனாலும் மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தங்களுடைய சகோதரர்களை மன்னித்து லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, எந்த பிடியும் கிடையாது, இத்ஹபு, நீங்கள் செல்லலாம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போல ரஜுலுன் கரீமுன் வ அஹு ரஜுலின் கரீமின், ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு மனிதருடைய சகோதரராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் சொன்னார்கள், இத்ஹபு அன்துமுத் துலகா, நீங்கள் அனைவரும் விடுதலையானவர்கள், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, நீங்கள் செல்லலாம் என்று அனைவருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். இதை விட வேறு பழி என்னவாக இருக்க முடியும்? தங்களுடைய அந்த பெருந்தன்மையை வெளிப்படுத்தி தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு சிறந்த பரிசாக மன்னிப்பையும் உபகாரம் செய்யும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அந்த விஷயம் அவருடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரை மன்னித்தார்கள். அவர்கள் உடனே இஸ்லாத்திற்கே வந்து விட்டார்கள், இஸ்லாத்தில் நுழைந்து தங்களை முஸ்லிம்களாக ஆக்கி கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணங்கள், அவருடைய அந்த அழகிய முன்மாதிரி, அவர்களுடைய அந்த அழகான அணுகுமுறை தான் அவர்களுடைய இதயங்களையே புரட்டி போட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியுடைய கிஸ்ஸா, ஒரு நபியுடைய கதையை, சம்பவத்தை சொல்லும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரில் வருகின்றது. ஒரு நபி இருந்தார், ஒரு இறை தூதர் இருந்தார். அவர் மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார், இறைவனின் பக்கம் அழைப்பு கொடுத்தார். அந்த மக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் அந்த நபியை, அந்த இறை தூதரை அடிக்க ஆரம்பித்தார்கள். அவரை கொலை செய்வதற்கான முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அவரை அடித்து அப்படியே அவருடைய உடம்பில் இருந்து ரத்தம் அது கொட்டி கொண்டிருக்க அந்த சமயத்தில் கூட அவர் தன்னுடைய முகத்திலிருந்து ரத்தத்தை துடைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா என் சமூகத்தை நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது, உன்னை பற்றி தெரியாது, இந்த தீனை பற்றி தெரியாது, நான் உண்மையான இறை தூதன், யா அல்லாஹ் நீதான் உண்மையான இறைவன், நான் கொண்டு வந்த செய்தி இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று அவர்களுக்கு தெரியாது. தெரியாமத்தான் அவர்கள் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இவர்களை நீ குற்றம் பிடித்து விடாது, யா அல்லாஹ் இவர்களை நீ மன்னித்து விடு என்று அந்த இறை தூதருடைய அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு நினைவூட்டினார்கள். இதே நிலைதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. தாயிஃப் நகரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அழைப்பு பணி செய்வதற்காக சென்றார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு இருந்த அந்த ரவுடிகளை, அங்கு இருந்த அந்த மோசமான மக்களை ஏவி, அந்த குண்டர்களை ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்களை வீச சொன்னார்கள். ஏச்சுக்களாலும் பேச்சுக்களாலும் கற்களாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துயரங்களுக்கு ஆளாகினார்கள். எந்த அளவுக்கு ரசூலுடைய உடலிலிருந்து ரத்தம் சிந்தியது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலணிகளில் அந்த ரத்தம் தேங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வெளியே எடுப்பதற்கு முடியாமல் போனது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர்கள் துன்புறுத்தினார்கள்.
அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அந்த மலைகளுடைய வானவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிஃப் வாசிகளை 2 மலைகளுக்கு மத்தியிலே அப்படியே போட்டு நசுக்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள். கேட்டார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வேண்டாம், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள், பின்னாடி வரக்கூடிய இவர்களுடைய சந்ததிகள் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். இன்று நாம் பார்க்கின்றோம், தாயிஃப் நகரம் என்பது இன்றைக்கு முஸ்லிம் நகரமாக இருக்கின்றதா இல்லையா? மக்கா வெற்றியின் போதே அது முஸ்லிம் நகரமாக மாறிவிட்டது. அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? மக்காவிற்கு, அதாவது ஹிஜ்ரி 9 தாயிஃப் வாசிகளோடு சண்டை, ஹுனைன் என்கின்ற அந்த யுத்தம் நடந்தது. அதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய நாம், நமக்கு யாரேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், குறிப்பாக சூனியம் செய்திருக்கிறார்கள், நம் மீது பொறாமையின் காரணமாக சில பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது விஷயம், நான் மன்னிக்க வேண்டும். முதலாவது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில், நாங்கள் தவறிழைத்து விட்டோம், எங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னபோது, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில், என்னுடைய இறைவனிடத்தில் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னார் தெரியுமா? போருக்கு செல்லாதவர்கள், உங்களிடத்தில் உண்மையிலே தகுந்த காரணத்தோடு செல்ல முடியாதவர்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதே போல ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். அப்போ ஊஃபு இஸ்தக்ஃபிர் 2 வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கின்றான். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். இது 2. மூன்றாவது நமக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தியது அவர்களுக்கு தெரியாம அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நாம ஒரு காரணத்தை தேடிக்கொள்ள வேண்டும். நமக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா அதற்கு நாம் அதை நியாயப்படுத்தும் விதமாக, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, தெரிஞ்ச பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது, ஏதோ கோபத்தில் ஏதோ ஒரு பொறாமையில பண்ணிட்டாங்க என்று அதற்கான காரணத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். நான்காவதாக நாம் அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். நாம் அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்தோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்டிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான சிறந்த பலன்களை கொடுப்பான். உண்மையான வீரம் எது தெரியுமா? உண்மையான வீரம் என்பது 4 பேரை அடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையான வீரம் கிடையாது. அந்த வீரத்தன்மை என்பது கோபம் வரும்போது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வது, பழி வாங்க நினைக்காமல் அந்த எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தை அப்படியே நிறுத்திக் கொள்வது, அதுதான் உண்மையான வீரம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ வலாக்கின் அஷ்ஷதீத் ஹுவல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கஸப். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். 4 பேரை அடிக்கக்கூடிய உண்மையான வீரன் கிடையாது. கோபம் வரும்போது அந்த கோபத்தை அதை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான வீரன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். என்றால் நாமும் நமக்கு கோபம் வருகிறது, பழி வாங்க நம்முடைய மனது சொல்கிறது என்றால் அல்லாஹுக்காக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் நமக்கு கூலி கொடுப்பதற்கு மிக சிறந்தவன். எனவே நான் என்ன செய்ய மாட்டேன்? பழி வாங்க மாட்டேன், நான் அல்லாஹுக்காக அவனை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த பெருந்தன்மையை வெளிப்படுத்தினால், அவனுக்கு நாம் உபகாரம் செய்தால்
நம்முடைய எதிரிகள் கூட மனம் மாறி நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நமக்கு ஏதேனும் பாதிப்பு செய்திருந்தால் அதை அவர்கள் அகற்றுவதற்காக முயற்சி செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த நற்குணங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சிறந்த நற்குணங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நற்குணம் என்பது எப்போ வெளிப்படும்? அது சோதனைகளின் போதுதான் வெளிப்படும். சாதாரண நேரங்களில் யார் வேணா நல்லவனா இருக்கலாம். சோதனைகள் வரும்போது, கோபம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, அப்போதான் அவனுடைய உண்மையான முகம், அவனுடைய உண்மையான அந்த ரூபம் வந்து மக்களுக்கு வெளிப்படும். எனவே அந்த நேரத்தில் கூட தங்களுடைய உண்மையான நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மக்களாக வாழ்வதற்கும் மக்களுடைய எதிரிகளுடைய மனதை மாற்றுவதற்கான சக்தி பெற்ற மனிதர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.